இல்ல சிஎம் வந்து வை விடுறீங்களா ஆம்புலன்ஸ்லாம்? எவ்வளோ பாப்பா பின்னா பத்தலாம் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் மூத்த அதிகாரி இல்லமா சார்? பேங்க் வேலை செய்யமா இல்ல 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 எனக்கு ஒரு வக்கீல் சொன்னாங்க. இருங்க 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 இல்ல எனக்கு டவுட் சார், எனக்கு டவுட் சார். எனக்கு ஒரு வக்கீல் சொன்னாங்க இவ்வளவு கொல்ல போகுதுன்னா பேங்க் ரன் ஆகுதுன்னு கேக்குறாங்க. இல்ல ரன் ஆகுதாம அது குறிச்சு பேங்க் ரன் ஆகும் சார். இல்ல எனக்கு வக்கீல் சொன்னாங்க பேங்க்ல கோடி கணக்கில் இல்ல சார், கோடி கணக்கில் மோசடி இருந்ததுன்னா அப்ப எப்படி பேங்க் ரன் ஆகுது? ஆமா இருக்கு சார். அவ்வளோ சொல்லிக்கிறேன் சார். சண்டை போட்டான்ட்டு ஒரு பொண்ணு போட்டுச்சு நைட்டு. இல்ல சார் நைட்டு பிடிச்சது சார் உங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு தான். ஒரு பொண்ணு போட்டுச்சு. எதுக்காக இதுல பேங்க் எல்லாரும் வந்து சொல்லுங்க. எல்லாம் வருவாங்க. நான் பேசுறேன். இப்ப கலெக்டர் போய் பாருங்க. எஸ்பி பார்த்து வேலை பண்ணி கேளுங்க. ரோல உட்காந்து யாரும் பண்றவாங்க போலீஸ் வந்து காசு கொடுக்குறது எங்க காசு கொடுக்குறதுல வாங்க கவர்மெண்ட் தான் செய்வீங்களா? கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்குமா? இல்ல நேத்து பேங்க் பண்ண போறாங்க மட்டும் வந்து இருந்தீங்கல்ல நீங்க? பேங்க் அண்ணா மட்டும் நேத்து வந்து காவல் இருந்தாங்கல்ல? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. பொதுமக்களுக்கு தான் நீங்க. நான் உங்களுக்கு தான் நிக்கிறேன். எங்க நிக்கிறீங்க? அங்க போய் இங்க போன்றீங்க. சொல்ல நீங்க மனு கொடுங்க. அவங்க பாத்து சொல்றாங்க. நேத்து நீங்க அங்க இருந்தீங்கல்ல? ஆமாமா. அவங்களுக்கு பாதுகாப்பா தானே இருந்தீங்க. எதுக்கு அவங்க பேங்க் பாதுகாப்பு நீங்க இருந்தீங்கன்னா போறது எதுவுமே கேட்கல. நீங்க உள்ள போய் கத்துறாங்க எதுனா கேட்டாங்களா? போயிட்டோம் 3 நாளா வந்து போயிடும். இல்ல சார் நான் ஒன்றும் பண்ணல. இல்ல நான் ஒன்றும் பண்ணல சார். இப்போ எங்களை வீடியோ லைவ் போடுறது அவள் தான் எல்லாம் பார்க்கட்டும். பப்ளிக் பார்க்கட்டுமே. 4 நாளாக பிச்சுன்னு போயிதுன்னா பப்ளிக் என்ன பண்ணுது பார்க்கட்டும். அதாவது எவ்வளவு கஷ்டத்துல அந்த மல்லி வச்சுங்களா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த பொண்ணு நான் எல்லாம் புதல் கேளுங்க. நான் ஏதாவது போன மாசம் 36,000 நீங்க சொல்றது மட்டும் தான் நாங்க நீங்க சொல்றது மட்டும் தான் நாங்க காதுல வாங்கணும். இல்ல எங்க 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 இருந்துக்கிறீங்க? எங்க இருந்துக்கிறீங்க? எங்க 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 போறீங்க? யார் எதுக்கு எதுக்கு இருக்கிறீங்க? யார் எதுக்கு இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? உட்கார பிடிச்சிருங்க. தெரியாதான்
ஆப்போசிட்ல வர சொல்லு. பேக் வச்சுக்கிறியா? பேக் வச்சுக்கிறியா? பேக் வச்சுக்கா. முக்கியமான சீட் எனக்கு இது. புக்கு கூட கையில் வச்சுக்கோ. இது மட்டும் பேக்கில் வச்சுக்கோ. பத்தனா இது பட்டாது. பேசுவாங்க பாரு. உட்காருங்க, இங்கே பேச சொல்லு. உட்காந்து பேசு. நல்லா பேச கட்டுங்க. காசு 4 லட்சம் போய் சார். நானும் பப்ளிக் தான் சார். சார் நானும் பப்ளிக் தான் சார். நானும் பப்ளிக் தான். எல்லா பெடிஷன் வந்துட்டு போது தான் ஒரு என்கொயரி ரிப்போர்ட் சொல்லிட்டு மேலே கொடுக்க முடியும். நீங்க யார் கொடுப்பாரு சொல்லுங்க சார். யாராவது மனு கொடுக்காம இருக்கீங்களா? அதை சொல்லுங்க. எல்லாம் கொடுத்துமா இருங்க, இன்னும் மனு ஒன்று வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வாங்கி இன்னைக்கு 3 பெடிஷன் வந்துருக்காங்க. வாங்கிட்டு இருக்காங்க. சாதா அடிச்சு வச்சு எடுக்க போற கதை இல்லை. கொஞ்சம் பொறுமையா காக்கணும். ரைட்டா? வெயிட் பண்ணுங்க. உங்களோட என்கொயரி ரிப்போர்ட் எப்படிங்க? ஆமா சார், என்னைக்கு வருஷம் எல்லாம் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுறீங்களா? அன்னைக்கு வரோம். என்னைக்கு சொல்லுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட விஜிலன்ஸ் டீம்னு ஒன்று இருக்கு, புரியுதா? அவங்க தான் இதில் என்கொயரி பண்ணாங்க. இப்போ புதிய ரிப்போர்ட் எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கையாள போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டை இவங்க கொடுப்பாங்க. இதுக்கு பேர்ல இருந்து யார் பண்ணுவாங்கன்னா விஜிலன்ஸ் டீம்னு சொல்லிட்டு பேங்க் விஜிலன்ஸ் டீம்னு ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க, புரியுதுல? அவங்க என்கொயரி பண்ணி அதுக்கடுத்து தான் இவ்வளோ கையாள நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும். வருஷமா சொல்லி முடிச்சிடமா. இது வந்து உடனே நீங்க நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் நடக்காது ப்ராசஸ். நான் சொல்ல புரியுதுல? இப்போ இவங்க ஒரு என்கொயரி பண்ணாங்க. இதுக்கு பேர்ல என்கொயரி விஜிலன்ஸ் டீம் ஒன்று அவங்க பேர்ல என்கொயரி பண்ணி 2 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உடனே ஒரே நாளில் 2 நாளில் நன்றாது.
எவ்வளவு புரியுதுடா? முதல்ல எல்லாருமே கழிச்சு வாங்க. இது வந்து என்கொயரி வந்து 6 மாசம் உட்காருங்க. ஏன் இது உட்காருங்க. நாலாவது நாள் தான் இந்த ரிசல்ட்டே வருது. இப்பதான் என்கொயரி போயிட்டு இருக்கு. இருமா சார் சொல்லு இல்ல சார், இந்த ரிசல்ட்டே இப்பதான் வருது. அதான் சார், என்கொயரி போயிட்டு இருக்குன்னு இந்த ரிசல்ட்டே இப்பதான் வருது. ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்லி சொல்றீங்க சார். சொல்லிதான் இருக்கேன். எல்லாரும் சொல்லிதான் இருக்கேன். இது சம்பந்தமா எல்லாரும் ரிப்போர்ட் வாங்கம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் கொடுப்பான்னு சொல்லிதான் இருக்கேன். இன்னும் சொல்லல சார். இந்த என்கொயரி 1 வருஷம் போகுமா சார்? எங்க இந்த என்கொயரி 1 வருஷம் போகுமா? என்ன சொல்லுமா என்கொயரி எவ்வளோ போங்க மரியா என்கொயரி எவ்வளோ போவோம் அதுக்கு யார் பொறுப்பு கேள்வி போயிட்டு சரி மரியா ஆயிட்டு எத்தனை நடக்கும் எப்போ என்கொயரி முடியும் மட்டும் கேளு வேற எதுவும் கேட்கல பேசி முடியுங்க. இப்ப நான் பேசுறீங்களா? நான் பேசுறேன். இப்போ இங்க பாருங்கம்மா, முதல்ல ஆடிட் பண்ணாதான் உன்னோட அக்கௌண்ட் இவ்வளவு போய் நீ படிச்சு நான் எல்லாத்தையும் அதான் நாங்களே கொடுக்குறோம் அக்கௌண்ட் போயிருந்தேன் உட்காரு நல்லா உட்காரு என்ன நினைக்கிறீங்க எல்லாம் கண்ணு எடுங்க நான் காசு இருந்து 2 லட்சம் காணாம போயிருந்தேன் அதையா எடுக்க மாட்டீங்க
வா சும்மா இதெல்லாம் பிளான் இதெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும் உள்ள சார் அருள்ல சொல்லாங்க சார் அருள்ல சொல்லாங்க சார் அருள்ன்றீங்க நான் மூடி விட்டுக்கலாம் அருள்ன்றீங்க அருள்ன்றீங்க என்ன போயிட்டு பிளான் தெரியாதா என்ன எனக்கு தெரியாதா போறா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்த காசு எங்க போறது? அது விடுங்க சார் சார் 2 லட்சம் இருங்க சார் ஒரு டவுட் சார் ஒரு டவுட் சார் என் காசு 2 லட்சம் என் அக்கௌண்ட் திருடு போயிட்டு நான் ஓனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எடுக்க மாட்டீங்க அவங்க நான் கொடுக்குறேன் சார் 2 லட்சம் திருடு போய் சார் நீங்க எடுக்க மாட்டீங்களா என் காசு திருடு போய் 2 லட்சம் என் காசு திருடு போய் சார் எடுக்க மாட்டேங்க நீங்க தான் நான் காசு 2 லட்சம் திருடு போய் எடுக்க மாட்டீங்களா 3 நாளா கொடுத்து எடுக்க மாட்டீங்களா எங்க போறீங்க? என்னங்க எங்க போறீங்க தெரியல, சும்மா இருக்கிறீங்களா?
தெரியல நம்மளால தெரியுங்க. என்ன பண்ணிக்கிறானுங்க ஒரு விஜயத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் ஒன்று எம்டிஆர் வர வைக்கிறாங்க ஆம்புலன்ஸ் ஒன்று எம்டிஆர் இந்த பக்கம் நேரம் வச்சா கூட கொடுக்குறாங்க அதுதான் ஃபோன் பண்ணி ஏது எப்படி எங்க நம்ம பாருங்க எதுக்கு ஏற்றுக்கிறீங்க? ஏய் இப்போ எதுக்கு ஏற்றுக்கிறீங்க? ஏது பேங்க் பண்ண போறீங்க? பேங்க் 3 நாள் என்ன பண்ணாங்க? 3 நாள் பேங்க் என்ன பண்ணாங்க? தமிழ்ல இல்லையா அனுப்பிக்கிறியா? தூரத்துலதுங்க என் தூரம் நினைப்பீங்க எல்லாம் உட்காருங்க பிஸ்டேஜ் பார்க்குது இல்லைங்க சும்மா வேஸ்ட் பேங்க் எதுக்கு ஒரு 3 நாள் பேங்க் தான் உட்காந்துருந்த அக்கா 1 வாரம் ஆகாது அண்ணி 1 வாரம் ஆகுது 1 வருஷம் ஆகும் என்கொயரி 1 வருஷம் ஆகும் வண்டி வர வைக்கிறது
எவ்வளோம்மா நீங்கள் தண்டக்கிழமை வந்துங்க அவங்க மிஷின் எழுதிடுவா சார் ஒரு மாசம் தவறாத வந்து அவங்க மிஷின் எழுதிடுவா இல்லைன்றாங்களா தப்பு பண்றாங்க மிஷின் எழுதி நான் கேட்டேன்னா முடியாதுன்னுவாங்க. ஆமா இது 1,70,000 எங்க அம்மா அக்கௌண்ட்ல இருக்குது. இப்போ வந்து பாக்குறேன் இல்ல சார். ஆமா சார். ஆமா தப்பு தான் சார். வச்சிருக்கேன் அதான் சார் வந்திருக்கேன். அந்த கடை ரெஸ்பான்ஸ் இல்ல சார். சார் எங்க இல்ல சார் சென்னையில இருந்து வந்திருக்கேன். இல்ல சார் அது ஒரு பதில் சொல்லணும் சார். என்ன பண்ண சொல்லுங்க. நீங்க இட்டுமே சொல்லு உட்காருங்க. நீங்க சொல்லுங்க சொன்னீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணதான் ஆடி புஞ்சதமா நீ வீட்டு பிரச்சனை ரோட்ல எதுவும் இருக்கலாமா? உங்களுக்கு பேங்க் என்ன பிரச்சனை? பேங்க்ல பேசுறவங்க அவங்க பதில் சொல்றாங்க. என்ன முடியும் கேஸ் எடுக்க மாட்டாங்க, ஸ்டேஷன் எடுக்க மாட்டாங்க. நான் 100 பேர் கேஸ் கொடுக்குறோம், அவங்க ஸ்டேஷன் எடுக்க மாட்டாங்க. வா சொல்லலையா சார் அதுதான் ஐயா இப்போ அதுதான் சாதா பொறுப்பு இல்லை, 8 பூர்வமா பொறுப்பு தரணும், 8 பூர்வமா தரணும். அப்பதான் எதுக்கு சும்மா அதான்ற
ஓ 3 நாள் பேசினா இருப்பாங்கண்ணா பஸ் தரேன் நம்மள ஆ. சத்தம் சரி நாளைக்கு வரேன்டா அதுதான் நம்ம ஒரு பஸ் வச்சுருந்தோம் நம்ம போல கடையில் போகலாம் கேஸ் எடுக்க மாட்டாங்க போகலாம் நம்ம வண்டி வச்சுட்டு போவோம் ஆ. அவன் பஸ்ல ஏறக்கூடாது அதனால தான் ஒரு நாள் வேஸ்ட்டாக போடும் நம்ம அதுக்கு அங்கே போகலாம் என்ன பண்ணாங்க போயிட்டுப்பா உட்கார் போகிறாங்க கலெக்டர் ஆஃபீஸோ இல்லை எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு ஸ்டேஷன்ல கேஸ் வந்து எடுக்க மாட்டாங்க கேஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அங்கே போனால் தான் நான் 100 பேர் கேஸ் கூட எடுக்க மாட்டாங்க நம்ம கையில குறுப்பு கையா எடுக்க மாட்டாங்க கேஸ் அவங்க ஆமாங்களா நம்ம கையில குறுப்பு எடுக்க மாட்டாங்க கேஸ் ஏம்மா அவன் என்ன ரிசல்ட் பேங்க் மேனேஜர் வந்து பேசணும் பாதிக்கப்பட்டவன் பல வருஷம் அவன் வந்து பேசணும்